அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 40 திஷ்களை மனனம் செய்து இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று நாம் காண இருக்கும் 15வது ஹதீஸ் என்னவென்றால், உயிரிழந்தும் இறந்தவன் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிந்துள்ளார்கள். திக்ரு செய்பவனுக்கு திக்ரு செய்யாதவனுக்கும் உதாரணம். திக்ரு செய்பவன் உயிருள்ளவனைப் போன்று, திக்ரு செய்யாதவன் இறந்தவனைப் போன்றவனும் ஆவான். விளக்கம்: அல்லாஹ்வை திக்ர் நினைவு செய்பவர் உயிருள்ளவரை போன்று, மேலும் அல்லாஹ்வை திக்ரு செய்யாதவர் உயிரில்லாதவரை போன்றும் கருதப்படுவார் என்று மேற்கண்ட ஹதீஸின் மூலம் விளங்குகிறோம். உயிருள்ளவரை யாரேனும் தொந்தரவு செய்தால் பழிக்கு பழி வாங்கப்படும். இதே போன்று அல்லாஹ்வை திக்ரு செய்பவனை யாரேனும் தொந்தரவு கொடுத்தால் அல்லாஹ்வே தொந்தரவு கொடுத்து அவரை தண்டிப்பான். உயிரில்லாதவரை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அந்த மேல் ஒன்றும் செய்ய முடியாது. அதை போன்றே திக்ரு செய்யாதவனை யாரேனும் கஷ்டப்படுத்தினால் அதற்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்று மேற்கண்ட ஹதீஸின் மூலம் அறிகின்றோம். எனவே நாம் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்து பயன்படுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.